நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். ஆயுத பூஜை விழாவினை முன்னிட்டு கடை வீதிகளில் குவிக்கப்பட்டிருந்த பூஜை பொருட்களை வாங்க மக்கள் அதிக ஆர்வம் காட்டினர். ஆண்டுதோறும் புரட்டாசி மாத அமாவாசைக்கு அடுத்த நாள் முதல் 9 நாட்கள் நவராத்திரி விழாவும் 10ஆம் நாள் விஜயதசமியும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி நவராத்திரி விழாவான 9ஆம் நாளான நாளை 13ஆம் தேதி ஆயுத பூஜை விழாவினை முன்னிட்டு வீடுகள், தொழில் நிறுவனங்கள், கடைகள், பள்ளி கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள் என அனைத்து இடங்களிலும் மக்கள் தொழில் சார்ந்த ஆயுதங்கள், எந்திரங்கள், புத்தகங்கள் உள்ளிட்ட பொருட்களை வைத்து பூஜை செய்வர். மேலும் பூஜைக்காக வாகனங்கள், அலுவலகங்கள், தொழில் நிறுவனங்களில் வாழைக்கன்றுகள் மற்றும் தோரணங்கள், வண்ண காகிதங்களால் தோரணம் கட்டி அவல் கடலை, பொறி, பழ வகைகள் மற்றும் பிரசாதங்கள் வைத்து படையலிட்டு பூசணிக்காயால் திருஷ்டி சுற்றி உடைப்பர். எனவே புதுவை கடை வீதிகளில் பூசணிக்காய், வாழைக்கன்றுகள், தோரணங்கள், பூக்கள், அவல் கடலை, பழங்கள் என பூஜை பொருட்கள் ஏராளமாக விற்பனைக்கு குவிந்துள்ளன. மேலும் விழாவினை முன்னிட்டு இவைகளின் விலையும் தாறுமாறாக உயர்ந்துள்ளது. இருப்பினும் மக்கள் பூஜைக்காக அதிக விலை கொடுத்து அவற்றை வாங்கி சென்றனர். அதேபோன்று மல்லிகை, சாமந்தி, ரோஜா என அனைத்து பூக்களின் விலை மிகவும் உயர்ந்துள்ள போதிலும் பூக்களின் தேவை அதிகரித்துள்ளதால் ஓசூரிலிருந்து ரோஜா பூ, சாமந்தி பூ என பூக்களின் வரத்து அதிகரித்து அவற்றின் விற்பனையும் விறுவிறுப்பாக நடக்கிறது. எனவே கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மாநில அரசின் வரி வருவாய் குறைவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் முன்னிலையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு கூட்டம் மாநில தலைமை அலுவலகமான கலைஞர் இல்லத்தில் அவைத் தலைவர் சுப்பராயன் தலைமையில் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் ஜானகிராமன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. துணை அவைத்தலைவர் சீதா வேதநாயகம், துணை அமைப்பாளர்கள் SP சிவகுமார், ராஜாராமன், பொருளாளர் அனிபால் கென்னடி, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் திருநாவுக்கரசு, சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா, முன்னாள் சபாநாயகர் பழனிராஜா, தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் பழனி, தைரியநாதன், அருள்செல்வி, தலைமை மகளிரணி பிரச்சார செயலாளர் நளினி சாரங்கன், தொகுதி கழக செயலாளர்கள் வழக்கறிஞர் செந்தில்குமார், பாண்டு ஹரிகிருஷ்ணன், நடராஜன், வழக்கறிஞர் லோக கணேசன், இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், துணை அமைப்பாளர்கள் சந்தோஷ்குமார், ஜெயபிரகாஷ், தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை செயலாளர் பிரான்க்லின் பிரான்சுவா, தலைவர் அண்ணா அடைக்கலம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் 14வது நிதிக்குழுவில் புதுவை சேர்க்கப்படாததால் வருவாய் மிகவும் பாதிப்பதால் 14வது நிதிக்குழுவில் சேர்த்திட வேண்டும், மாநில அரசின் வரி வருவாய் குறைவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசியல் பாரபட்சமின்றி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு வேலை வழங்கிட வேண்டும், அரசு துறைகளில் பணிபுரியும் பல்நோக்கு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு, தினக்கூலி ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பொது அதிகார முறையில் முன்பு இருந்த நடைமுறையை நீடிக்க வேண்டும், ஆதிதிராவிட மக்களுக்கான சிறப்பு கூறு திட்ட நிதியினை முழுமையாக செயல்படுத்த வேண்டும், கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்கிட வேண்டும், அரசு நிறுவனங்களுக்கு போனஸ் மற்றும் கருணை தொகை அறிவிப்பினை கடந்த கால திமுக அரசு வழங்கியது போன்று வழங்கிட வேண்டும், கூட்டுறவு சங்க தேர்தலை உடனடியாக நடத்திட வேண்டும், நியாய விலைக்கடையில் பணிபுரியும் ஊழியர்களை குடிமைப் பொருள் வழங்கல் துறையில் இணைக்க வேண்டும், மீனவர்களுக்கான டீசல் மானியத்தை உயர்த்தி வழங்கிட வேண்டும், தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசிற்கான 50% இடஒதுக்கீட்டையும், மருத்துவ உயர்கல்வியில் புதுவைக்கான இடஒதுக்கீட்டை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும், நெசவாளர்களுக்கு உயர்த்தி அறிவிக்கப்பட்ட ஓய்வூதியத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்பன போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பாராளுமன்ற தேர்தலில் புதுவையில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் என்று மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. புதுவை மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் ஆலோசகர் ராமகிருஷ்ணன், செய்தி தொடர்பாளர் குமார், மாவட்ட துணை செயலாளர்கள் ஜெயபாலன், ரவி, வடிவேல், இளங்கோவன் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வரும் பாராளுமன்ற தேர்தலில் புதுவையில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவது, இதற்கான வேட்பாளரை நிறுத்த கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாசுக்கு முழு அதிகாரம் அளிப்பது, ஐநா மன்றத்தில் இலங்கை தமிழர்களுக்காக குரல் கொடுத்து திரும்பிய அன்புமணி ராமதாஸ், மாநில செயலாளர் அனந்தராமன், பசுமை தாயக தலைவர் அருள் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வது என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதுகுறித்து மாநில செயலாளர் அனந்தராமன் கூறுகையில், பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியா அல்லது கூட்டணியா என்று தலைவர் ராமதாஸ் அறிவிப்பார் என்றும், அவர் என்ன கட்டளை இடுகிறாரோ அதற்கேற்ப செயல்படுவோம் என்றார். மேலும் இந்திராநகர் தொகுதி இடைத்தேர்தலில் NR காங்கிரசிற்கு பாமக ஆதரவு அளித்தது, அதுபோன்று பாராளுமன்ற தேர்தலில் ஆதரவு தொடருமா என்ற கேள்விக்கு
இடைத்தேர்தல் என்பது வேறு, பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு என்பதால் வரும் பாராளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக போட்டியிடும் என்று கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழுவினுடைய தீர்மானமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல இந்த பொதுக்குழு யாரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்ற அதிகாரத்தை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் வழங்குகிறது என்பதை ஒரு மனதோடு தீர்மானிக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த முடிவை தனித்து போட்டியிடுகின்றோமா என்ற முடிவை எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள். அவர்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் இந்த பொதுக்குழு வழங்கியிருக்கிறது. அதை செய்து முடிப்பதற்காக புதுவை மாநில பாட்டாளி மக்கள் கட்சி காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுவை சட்டசபை வளாகத்தில் ஆயுத பூஜையை முன்னிட்டு முதல்வர் ரங்கசாமி தலைமையில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. ஆயுத பூஜை விழாவினை முன்னிட்டு புதுவை சட்டசபை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் சிறப்பு பூஜைகள் நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு தமது அலுவலகத்தில் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் பூஜை செய்தார். தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அறைகள் மற்றும் சட்டசபையில் உள்ள அலுவலக அறைகளில் சிறப்பு பூஜை செய்து விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்பு மற்றும் பிரசாதங்களை வழங்கினார். விழாவில் அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், துணை சபாநாயகர் TPR செல்வம், அரசு கொறடா நேரு, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்ச்செல்வன், கார்த்திகேயன், கல்யாண சுந்தரம், வாரிய தலைவர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை திராவிட முன்னேற்ற கழக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் இளம்பரதி பிறந்தநாள் விழாவில் திமுக நிர்வாகிகள் திரளாக பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி துணை அமைப்பாளர் இளம்பரதி தனது 36ஆம் ஆண்டு பிறந்த நாளினை உறவினர்கள், ஆதரவாளர்கள், நண்பர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடினார். பிறந்த நாளினை கொண்டாடி மகிழ்ந்த இளம்பரதிக்கு மாநில துணை அமைப்பாளர் SP சிவக்குமார், பொருளாளர் அனிபால் கென்னடி, இளைஞரணி முன்னாள் அமைப்பாளர் சிவா, முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனஸ், துணை அமைப்பாளர்கள் திருவண்டார்கோவில் காந்தி, ஜெயபிரகாஷ், மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன், குமார சுப்பிரமணி, தைரியநாதன், தட்டாஞ்சாவடி ஆறுமுகம், தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் மார்டின் ராஜ், சரவணன், N ரமேஷ், R ரமேஷ், கார்த்தி, ஏழுமலை, மோகன், ஜெகன், சின்னையன் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி நிர்வாகிகள், நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட வெண்ணிலா நகர் கிளை வானரசன், சுப்பு, சுந்தர், முத்து மேஸ்திரி, நெல்லித்தோப்பு இதயாத், மூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை அரசு சார்பில் நடந்த சுப்பையாவின் பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று மலர் மரியாதை செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மக்கள் தலைவர் வ. சுப்பையாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு சுப்பையாவின் திருவுருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரை தொடர்ந்து அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், பன்னீர்செல்வம், துணை சபாநாயகர் TPR செல்வம், அரசு கொறடா நேரு மற்றும் NR காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சுப்பையா சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்தி மற்றும் விளம்பரத்துறை அதிகாரிகள் செய்திருந்தனர். புதுவையில் 5 நாட்களாக தொடர்ந்த ரொட்டி பால் ஊழியர்களின் போராட்டம் அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் வாபஸ் பெறப்பட்டது. புதுவையில் ரொட்டிப்பால் ஊழியர்கள் 9 மாத சம்பள பாக்கியை கேட்டும் 4000 ரூபாய் ஊதியத்தை பாதியாக குறைக்க கூடாது என கோரியும் தொடர்ந்து 5 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்படி கடந்த 7ஆம் தேதி கல்வி அமைச்சர் வீட்டை முற்றுகையிட முயன்றபோது கைதான 120 பேரும் விடுதலையாக மறுத்து கல்வித்துறை முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை வீட்டிற்கு செல்ல மாட்டோம் என கூறி அங்கேயே படுத்து உறங்கினர். இந்நிலையில் கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன் அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார். சங்க நிர்வாகிகள், பள்ளி கல்வி இயக்குநர் வல்லவன் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியபோது அமைச்சர் ஜனவரி, பிப்ரவரி மாதங்களுக்கு 4000 சம்பளம் வழங்கப்படும் என்றும் பணி கட்டமைப்பை மாற்றிய பின் எஞ்சிய நிலுவை மாதங்களுக்கு ஊதியம் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார்.
இதனை ஏற்று ரொட்டிப்பால் ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். நிலுவைத் தொகையை வழங்க கோரி பேரணியாக சென்று ஆளுநரிடம் மனு அளிக்க உள்ளதாக லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலை விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். புதுவை லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலையில் கரும்பிற்கான தொகையை பட்டுவாடா செய்யாத காரணத்தினால் நிலுவைத் தொகையை வழங்க கோரி கரும்பு விவசாயிகள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் ஆலை நிர்வாகம் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி குறிப்பிட்ட தொகைக்கான காசோலையை வழங்கி அதனை அக்டோபர் 5ஆம் தேதி வங்கியில் செலுத்தி பணம் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்தது. ஆனால் விவசாயிகள் கடந்த 5ஆம் தேதி வங்கிக்கு சென்றபோது பணம் இல்லை என கோரி காசோலையை வங்கி அதிகாரிகள் திருப்பிவிட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த கரும்பு விவசாயிகள் மீண்டும் ஆலை முன்பு வழக்கறிஞர் செந்தில்குமார் மற்றும் கரும்பு விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் தலைமையில் போராட்டம் நடத்தியபோது 10ஆம் தேதி காசோலையை மாற்றிக்கொள்ளலாம் என்று நிர்வாகம் தெரிவித்தது. ஆனால் 12ஆம் தேதியாகியும் காசோலையை மாற்ற முடியாததால் ஆத்திரமடைந்த கரும்பு விவசாயி ஒருவர் ஆலை இயங்கிக் கொண்டிருக்கும் போதே அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை உள்ளே வைத்து கேட்டை பூட்டிவிட்டு சென்றுவிட்டார். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்திய போது வழக்கறிஞர் செந்தில்குமார் ஆலை கேட்டை பூட்டியவரை வரவழைத்து கேட்டை திறந்துவிட்டார். மேலும் 12ஆம் தேதி முடிந்தும் காசோலையை மாற்ற முடியாததால் வரும் 14ஆம் தேதி டிராக்டர் கரும்புகளுடன் விவசாயிகள் பேரணியாக புறப்பட்டு ஊர்வலமாக சென்று ஆளுநரை சந்தித்து நிலுவைத் தொகை வழங்க கோரி மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்தனர். புதுவை ஏம்பலம் தொகுதியில் புதியதாக விண்ணப்பித்த 200 பேருக்கு முதியோர் உதவித் தொகையினை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுவையில் முதியோர், விதவை, திருநங்கை, முதிர்கண்ணி ஆகியோருக்கு உதவித்தொகை வழங்க கோரி அனைத்து தொகுதிகளிலிருந்தும் விண்ணப்பித்து இருந்தனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விண்ணப்பித்திருந்தவர்களில் ஒரு தொகுதிக்கு 200 பேர் என 6000 பேருக்கு புதியதாக உதவித்தொகை வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதன்படி கிருமாம்பாக்கம் திருமண நிலையத்தில் ஏம்பலம் தொகுதிக்கு உட்பட்டவர்களுக்கு முதியோர், விதவை, திருநங்கை, முதிர்கண்ணிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு 200 பயனாளிகளுக்கு உதவித்தொகையினை வழங்கினார். நிகழ்ச்சியில் துறை இயக்குநர் மீனாகுமாரி, துணை இயக்குநர் தனலட்சுமி உள்பட அதிகாரிகள் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.